சந்தேகமே அதுலதான் அனு. நாம எரிச்சதுல பொண்ணு முழுசா எரிஞ்சிருக்காது, எலும்பாவது மீதி இருந்திருக்கணும்ல. அக்கா, ஒருவேளை அந்த கார்க்கே இந்த வேலை பண்ணிருப்பானோ? சரி, அவனுக்கு என்ன லாபம் இதுல? உங்க சாவுக்கு மணி இருக்கு. நான் வரேன். உங்க சன் புவியை பத்தி தான் சார். புவியை பத்தியா? ஆமா சார். அவர் காணாம போயிட்டாருன்னு சொன்னதுக்கு மறுநாள்ல இருந்து கிட்டத்தட்ட தினமும் பணம் எடுத்துட்டே இருக்காங்க சார். எல்லா டிரான்சாக்ஷனும் சென்னையில் தான் நடந்திருக்கா? இன்னைக்கு தான் சார் சென்னையில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாமே ஹைதராபாத்லயும், அதுக்கப்புறம் ஆன் தி வே டு சென்னையில் இருக்கிற ஏடிஎம், ஷாப்பிங் மால் இதெல்லாம் எடுத்திருக்காங்க சார். புவியோட கார்டு வேற யார்கிட்டயோ கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஃபார்முலா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாதான் அந்த கார்டை நாங்கள் பிளாக் பண்ண முடியும். அப்படியா? அதோட இப்போ புவியோட அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸ் தான் சார் இருக்கு. சார், புவியோட அக்கௌண்ட்டுக்கு என்னோட அக்கௌண்ட்லேருந்து 50,000 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்க பணத்தை போட்டா இப்போ அந்த கார்டை யார் வச்சிருக்காங்களோ அவங்க எடுத்துருவாங்கல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி வேற யாரும் இந்த பணத்தை எடுக்கல சார். அது புவி தான். சார், உங்க பையன் தான். புவி தான் பண்ணியிருக்கான். அவன் காணாமல் போயிட்டான், மற்றபடி செத்துட்டான், அவனை கொண்டுட்டாங்கன்றது எல்லாமே உறுதி செய்யப்படாத தகவலாக தான் இருக்கு. அதனால தான் சார் இதை சொல்றேன். அதுவும் இல்லாம அவன் பாஸ்வேர்டை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நிச்சயமா கார்டை யூஸ் பண்றது அவன் தான் சார். அவன் உயிரோடு தான் இருக்கான் சார். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் தலைமறைவா இருக்கான். சரி சார், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நோ ப்ராப்ளம் சார். எனக்கு ஓகே தான் சார். சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சார், சொல்லுங்க. புவி கார்டை ஸ்வைப் பண்ணும்போது அந்த மெசேஜ் என் மொபைலுக்கு வர மாதிரி உங்களால் ஆக்டிவேட் பண்ணி தர முடியுமா? பண்றேன் சார். இதை பாருங்க சார், உள்ள ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி உங்க ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருங்க சார். மற்ற ப்ரொசீஜர்ஸ் நான் பார்த்துக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் இதை வச்சுக்கலாம்ல? வச்சுங்க சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ. வெல்கம் சார். சொல்லுமா. பேங்க்குக்கு போனீங்களே, என்னங்க சொன்னாங்க? இல்ல ராஜி, நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, நம்ம புவி உயிரோட தான் இருக்கான். யார் சொன்னது? அவனை நீங்க பாத்தீங்களா? அவன் எங்க இருக்கான்? இரு பொறுமையா இரு, அவசரப்படாத. சொல்லுங்க, யாருங்க சொன்னது? அவன் எங்க இருக்கான்? அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்றதெல்லாம் தெரியல. ஆனா அவன் இருக்கான்றது மட்டும் தெரியுது. அதான் எப்படிங்க? எதை வச்சு அவன் இருக்கான்னு சொல்றீங்க? எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப இப்போ அவன் சென்னையில தான் இருக்கான். சென்னையில இருந்தா அவன் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலங்க? அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல. ஆனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அது அவன் வந்தாதான் தெரியும். அவன் எப்ப வருவான்? போன் பண்ணி பேசலான்னா அவன் போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு அவனை பார்க்கணுங்க. இன்னைக்கு வந்துருவான்னு எனக்கு தோணுதுமா. ஏன்னா இன்னைக்கு அவனோட பர்த்டே. கண்டிப்பா வருவான். ஆமாங்க, அவன் எல்லா பிறந்த நாளையும் நம்ம கூட தான் கொண்டாடி இருக்கான். அவன் வெளியில ஒரு தடவை கூட கொண்டாடினது இல்ல. அதனாலதான் சொல்றேன், அவன் வந்துருவான். நீ எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடு. சரிங்க, அப்போ நான் கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்களும் சீக்கிரமா வந்துருங்க. சரி, ஓகே. ஹலோ சார், லேப்டாப் பாஸ்வேர்ட் ஓபன் பண்ணி தரணும்னு சொன்னீங்களே, அது ஓபன் பண்ணிட்டீங்களா? இல்லையேப்பா. நான் உங்க வீட்டு பக்கத்து ஏரியால ஒரு வேலை விஷயமா வந்தேன். அந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் லேப்டாப் பார்க்க வரலாமா? வாங்களேன். சரி, ஓகே சார். ஓகே. ரங்கா. சாமி, பயண ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிடுச்சு சாமி. சென்னையில தானே பயணம் முடியுது? ஆமா சாமி.
கடைசியா அர்த்தபுரீஸ்வரர் கோயில்ல பூஜையை முடிச்சிட்டு பக்தர்களை சந்திக்கிறீங்க. அதுக்கப்புறமெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. இல்லைங்க சாமி, குன்றத்தூர் முருகன் கோயில்ல நீங்க வர முடியுமான்னு கேக்குறாங்க. பார்க்கலாம். சரிங்க சாமி, நோட்டீஸ் வந்திருக்கு, சரி பார்த்துறீங்களா சாமி? பிழை இருந்தா தானே திருத்தம் பண்றதுக்கு அச்சடிக்க கொடுத்துருங்க. சரிங்க சாமி. சாமி, ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். நீ கேட்க போறது சின்ன விஷயம் இல்ல, பெரிய விஷயம். கேளு. உங்களுக்கு எவ்வளவோ பக்தர்கள் இருக்காங்க. அவங்க யாருக்குமே நீங்க நேரடியா ஃபோன் பண்ணி உங்க பயணத்தை பத்தி சொல்லல. ஆனா அந்த லட்சுமி அம்மாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்களே. உனக்கு தெரியாதா ரங்கா? லட்சுமி என் பொண்ணோட உருவம். அதான் சொன்னனே, அது சின்ன விஷயம் இல்லைன்னு. யார் வந்தாலும் வரலன்னாலும் அந்த பொண்ணு அங்க வரணும். அதுக்கு காரணம் இருக்கிறாங்க, அவ செய்ய வேண்டிய காரியமும் இருக்கு. அது தவறிடக்கூடாதுன்னு தான் அவளுக்கு நானே ஃபோன் பண்ணேன். சாமி, அது ரங்கா, அவளுடைய விதியை நோக்கி வழி நடத்திட்டு போற வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நான் செஞ்சேன், இனிமேலும் செய்வேன். அது என்னன்னு உனக்கு போக போக தெரியும் ரங்கா. ராஜி, வீடை திறந்து போட்டு எங்க போனா? ஓ, கேக் ஷாப் போறேன்னு சொல்லியிருந்தால. சரி, வரட்டும். சார், பாப்பா. உட்கார். சீக்கிரம் ஓபன் பண்ணி கொடுத்துருப்பா. ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஓஎஸ் வேணா மாத்திடலாம் சார். ஃபைல்ஸ்லாம் ஒன்றும் டெலிட் ஆகாத? ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் ஆகாது, கொஞ்சம் லேட் ஆகும் சார். பாரு. காஃபி, டீ ஏதாவது? இல்லை சார், பரவாயில்ல. ஓகே சார், ஓப்பன் ஆயிடுச்சு சார். ஓகே, கொடுப்பா. எல்லா ஃபைல்ஸுமே இருக்கு சார். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். பென்ட்ரைவ் எடுத்துக்கிறேன். நான் வரேன் சார். எவ்வளோ ஆச்சுப்பா? இல்லை சார், பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லை, பரவாயில்ல, இதை வச்சுக்கப்பா. தேங்க்யூ சார். ஓகே, நான் வரேன் சார். போயிட்டு வா. இந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இந்த கேஸ் நம்மகிட்ட தானே வந்துச்சு. மர்மமான முறையில் இறந்து போன பொண்ணுங்களோட சாவுக்கு காரணம் புவியா? இதுக்காக அவனை 10 வருஷம் தவமா இருந்து பெத்தோம்.
அனு சொன்னது உண்மைதான். அவகிட்ட இவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். மை காட். இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது. இப்படி பண்ணிருப்பான்னு கனவுல கூட நினைக்கலையே. என் புள்ள இவ்வளவு கொடூரமானவனா? இப்படி ஒரு பிள்ளை எனக்கு வேணாம் வேணாம். பா நோ நோ, நீ எனக்கு வேணாம், போயிடு. நீ என் பிள்ளையே இல்ல, வேண்டாம், போயிடு. சொன்ன கேளு, நீ வேணாம் வேண்டாம். எனக்கு இப்படி ஒரு பிள்ளையே வேண்டாம். நீ செத்துதாவே இருக்கட்டும். நோ. ஐயோ ஐயோ. பா நோ. டேய் போ, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போயிடு. டேய் போயிடு சொல்ல. வேணாம், இப்படி ஒரு புள்ள வேணாம். அவ செத்துருந்தா கூட பரவாயில்ல பரவாயில்ல. ஊருக்கே நியாயம் சொல்ற எனக்கு இப்படி ஒரு பிள்ளையா? செத்து போயிட்டானே கவலைப்பட்டேன். இப்ப அவன் உயிரோடு இருக்கானே கவலைப்படுறேன். அவன் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் தான் ஒண்ணுதான். சாகணும். அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கையோட விளையாடினவன் அவன் வாழக்கூடாது. இந்த உலகத்துல அவன் வாழறதுக்கான எந்த தகுதியும் இல்லை. ஐயோ ராஜ், அவகிட்ட நம்ம எதுவுமே காட்டிக்கூடாது. நார்மலா இருக்கணும். நான் கேக் வாங்கிட்டு வந்துட்டேங்க. வேண்டியா? எங்க புவி வந்துருவான்ல? வந்துருவான் கண்டிப்பா. சரி, அப்போ நான் கேக் வெட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றேன். கொஞ்சம் இருங்க. இந்த அலங்கோலமான முகத்தை வச்சுட்டு அம்மா முகத்தை எப்படி நான் பார்ப்பேன்? எப்படி உண்மையை புரிய வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. என்ன பண்றது? என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுங்கள சும்மா விட மாட்டேன். என்னங்க அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க இங்க. புவி வந்துருவான்ல? வந்துருவாம்மா. அவன் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், என்னைக்கு வேணா வரலாம். நீ கேக் வெட்டு. இந்த 25 வருஷத்துல புவி இல்லாம பிறந்த நாளை கொண்டாடினதே இல்ல. ஆனா இன்னைக்கு அவன் இல்லாம கேக் வெட்ட வேண்டியதாயிடுச்சு. ராஜி, நான் வந்துருவோம்மா. கண்டிப்பா வந்துருவாம்மா.
ஐயோ சக்தி 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 என்னாச்சு? என்ன சக்தி அந்த கார்க்கி தான் ஃபோன் பண்றான். கார்கியா? ஏய், அவனுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன் பண்ணு. ஏய், ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, என்னம்மா ரிலாக்ஸா வந்து ஃபோன் எடுக்கிற? போலீஸ்ல இருந்து தப்பிச்சிடுன்ற தைரியமா? இத பார், போலீஸ் கிட்ட எவிடன்ஸ் இல்ல, என்கிட்ட இருக்கு. அதனால நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சரி உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு. நான் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுவேன்? காசு, பணம், துட்டு எனக்கு இப்ப வேணுமே. ஏய், ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? இப்படி பணம் கேட்டுட்டே இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனேம்மா, இதுக்கு முடிவே இல்லைன்னு. இங்க பார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் கார்க்கி. ஹலோ, நீ பண்ணதான் அநியாயம். இப்ப நான் உங்ககிட்ட பணம் கேட்கறது நியாயம். சரி இப்ப என்ன பண்ண சொல்ற? இப்ப நீ என்ன பண்ற? உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணு. ஏய், என்கிட்ட காசு இல்ல கார்க்கி, அதான் உண்மை. என்கிட்ட பணம்லாம் இல்ல. ஆமாமா, பாவம் நீங்களே சிரமத்தில் இருக்கீங்களே, அதனாலதான் சின்ன அமௌண்ட்டா கேட்குறேன். ஒரு 5 lakhs கொடுத்துருங்க, அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 5 லட்சமா? இங்க பார், 5 லட்சம்லாம் புரட்டுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் டைம் கொடு. கஷ்டம்தாம்மா, அதனாலதான் உங்களுக்கு 2 hours டைம் தரேன். என்ன? சரி, எங்க வரணும்? அட்ரஸ் எல்லாம் நீங்க கிளம்புறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றேன். ஏன்னா அது என்னோட சேஃப்டிக்காக. கரெக்டா 1.5 மணி நேரம் கழிச்சு நான் உனக்கு கால் பண்றேன். 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க வரலன்னா போலீஸ்க்கு நான் கால் பண்ணுவேன். ஓகே? இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நாங்க வரோம். தட்ஸ் குட். சீக்கிரமா வாங்க. பாய். ஹலோ ஹலோ, இப்ப என்ன பண்றது சக்தி? அவனா வந்திருக்கான். வந்திருக்கிற இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. சரி வா, அண்ணிக்கிட்டையும் அண்ணங்கிட்டையும் பேசிடலாம். வாங்க. வா. கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். லக்ஷ்மி, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி. அக்கா, என்னாச்சு? அக்கா, அந்த கார்க்கி ஃபோன் பண்ணாக்கா. ஃபோன் பண்ணி பணம் கேட்டான். எப்போ கேட்டா? எவ்வளோ? 5 லட்சம் ரூபாய் வேணுமான? நம்ம குடும்பத்தோட நிலைமை தெரிஞ்சிருந்தோம் அவன் இவ்வளவு கேட்கறான்னா, அவன் நம்மள எவ்வளவு ஏமாளி நினைச்சிருப்பான். ஏய், டைம் ஏதாவது சொன்னானா? 2 ஹவர்ஸ்ல வேணுமா? எங்க வர சொல்லிருக்கான்? இடம் சொல்லல. கடைசி 1/2 மணி நேரத்துல இடத்த பத்தி சொல்றேன்னா. அப்போ இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருப்பான். சரி, பணத்துக்கு நாம என்ன பண்றது? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏய், நம்ம தான் பணம் கொடுக்க போறது இல்லைல்ல, அவனை மடக்கி பிடிக்க தானே போறோம். பணம் இருக்கிற மாதிரி நம்ம நடிக்கலாம். அக்கா, ஏதாவது பிரச்சனையாட போகுதுக்கா? எந்த பிரச்சனையும் வராது, நீ கொஞ்சம் தைரியமா இரு. அதையும் தாண்டி இப்ப நம்ம 5 லட்சத்துக்கு உடனே எங்க போறது? அண்ணி சொல்றதும் சரிதான். இப்போதைக்கு அதை விட்டா நமக்கு வேற வழி இல்ல. ஐயோ, அவன் பணம் இல்லைன்னு டென்ஷன் ஆயிட்டானா? ஏய், ஏமாத்தி பணம் பறிக்கிற அவனுக்கே அவ்வளவு டென்ஷன் வந்தா ஏமாந்துட்டு இருக்கிற நமக்கு எவ்வளவு டென்ஷன் வரும்? வாழ்வா சவன் பாத்துருவோண்டி. இல்லங்க, அப்பா கிட்ட வேணாம். அனு, எதுக்கு இப்ப வீணா பயப்படுற? இன்னைக்கு நாம அவனுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். பயத்துல தினம் தினம் செத்து வாழறதை விட ஒரு நாள் தைரியமா போராடி அதுல நம்ம செத்து போனாலும் மனசு நிம்மதியா இருக்கும். இதுல நம்ம சாக்க போறது இல்ல, நிம்மதியா வாழ போறோம். போதுமா? சரி லக்ஷ்மி, இப்ப எப்படி போறது? அண்ணா, நாம இவங்களோட போனா அவன் உஷாராடுவான். அதனால இவங்கள முன்னாடி அமிச்சிட்டு நாம அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போலானே. ஏய், அவன் இன்னும் அந்த இடத்தோட அட்ரஸ் சொல்லலையே. எங்க சொன்னதுக்கு அப்புறம் தானங்க போக போறோம். அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் எங்களை ஃபாலோ பண்ணி தானே வர போறீங்க. அதுவும் சரிதான். அனு, நீ புவியோட பாடியை பத்தி அவங்ககிட்ட எதுவுமே கேட்கல? இல்லக்கா, நான் எதுவும் கேட்கல. நல்லவேளை கேட்கல, கேட்டிருந்தா உஷாரா இருப்பான். சரி விடுங்க, நம்ம நேர்ல போய் பாத்துக்கலாம். சரி சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், நாம என்ன பண்ண போறோங்கிறத பத்தி ஒரு வாட்டி பேசிக்கலாமா? அப்பதான் எந்த குழப்பமும் வராம இருக்கும். அண்ணா, அவன் அட்ரஸ் சொன்னதும்
அனுவையும் அண்ணியையும் ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டு நாம பின்னாடியே நம்ம கார்ல ஒரு டிஸ்டன்ஸ்ல ஃபாலோ பண்ணுவோம். இவங்க போய் பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம 2 பேரும் போய் அவனை பிடிச்சி 4 சாத்து சாத்தி அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வாங்கிடுவோம்.